ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிறு காணொளியிலும் வேதத்தை போதிக்கிறவர்களாகிய நாம் எப்படி ஆயத்தப்பட வேண்டும் என்பதையும், வேதத்தை எப்படி நாம் புரிந்து அதை மற்றவர்களுக்கு போதிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்பதை குறித்தும், அதற்கு நமக்கு தேவையான காரியங்களையும் வேத தியான ஒழுங்கையும், ஏனென்றால் வேதத்தை தியானிக்காமல் நாம் வேதத்தை போதிக்க முடியாது. ஆண்டவருடைய வசனத்தை நாம் தியானிக்கிறவர்களாக இருக்கும் பொழுதுதான் அதை போதிக்க முடியும். ஸோ தியானிக்கும் பொழுது நாம் கடைபிடிக்க வேண்டிய சில வழிமுறைகள், போதிக்கும் பொழுது அதை எப்படி நாம் கொண்டு செல்வது என்பதை குறித்தும் சில காரியங்களை நாம் தியானிப்போம். ஒருவேளை இது உங்களுக்கு முன்பாகவே தெரிந்திருக்கலாம், இல்லை என்றால் புதியதாய் கூட இருக்கலாம். ஸோ ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த சில காரியங்களை நான் இந்த இடத்திலே உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நிச்சயமாகவே இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஏற்கனவே நான் சொன்னது போல, வேதத்தை போதிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் வேதத்தை தியானிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. குறிப்பாக வேதத்தை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது, தேவன் தமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. So he gave importance to the word of God, his word. அது மாத்திரமல்ல, இன்னொரு வசனத்திலே வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது ஆண்டவருடைய வார்த்தை. ஆகையால் இந்த ஆண்டவருடைய வார்த்தையை நாம் சரியாக கையாள வேண்டும். குறிப்பாக 2000 ஆண்டுகளாக சபை பல செய்திகளை, வசனங்களை, சத்தியங்களை போதித்திருக்கிறது. This oral tradition is very important. And so many men preached God's word. நிறைய தேவனுடைய மனிதர்கள் தேவனுடைய வார்த்தை பிரசங்கித்திருக்கிறார்கள். அது ஜீவனாக இருக்கிறது, அநேகரை உயிர்ப்பித்திருக்கிறது, அநேகரை தேவனண்டில் சேர்த்திருக்கிறது, தேவனை பற்றி அறிகிற அறிவை கொடுத்திருக்கிறது. இதெல்லாம் ஆண்டவருடைய கிருபை. அவருடைய வசனத்தையும், அழிவில்லா அவருடைய வார்த்தையை, குறைவில்லாத அவருடைய வார்த்தையை நாம் போதிப்பதற்கு தேவன் நமக்கு கிருபை அளித்திருக்கிறார். இது அவருடைய சுத்த கிருபை. ஆகிலும் இந்த வேதத்தை நாம் தியானிப்பதிலும் போதிப்பதிலும் ஈடுபட்டிருக்கும் பொழுது நாம் சில வழிமுறைகளை கடைபிடிப்பது நலமாயிருக்கும். அது அநேகருக்கு பிரயோஜனமாயிருக்கும். முதலாவது, போதிப்பதற்காக நாம் தியானிக்கிறோம். தனிப்பட்ட வாழ்க்கைக்கு நமக்கு பிரயோஜனமாய் இருக்க வேண்டும் என்றும் தியானிக்கிறோம். ஸோ தியானிக்கும் பொழுது நாம் போதிப்பதற்காக மாத்திரம் தியானிக்கவில்லை, நமக்கும் அது பிரயோஜனமாய் இருக்கும்படியாய் தியானிக்கிறோம். அப்படி தியானிக்கும் பொழுது முதலாவது, நம்முடைய போதனைகள் இட் ஷுட் பி ஸ்பிரிட் லெட் ஸ்டடி. நம்முடைய தியானங்கள் அது தேவ ஆவியானவரின் ஒத்தாசையோடு இருக்க வேண்டும். போதகர்களாகிய நாம் செய்திகளையும் போதனைகளையும் ஆயத்தப்படுத்தும் பொழுது தேவ ஆவியானவரின் ஒத்தாசையை நாட வேண்டும். ஒரு ஜெப உணர்வோடு ஆயத்தப்பட வேண்டும். அது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிற, நமக்கு கொடுக்கிற செய்தியை, போதனையை நாம் சொல்லும் பொழுது அது அநேகருக்கு பிரயோஜனமாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்கும். ஆகையால் தேவ ஆவியானவரின் ஒத்தாசையோடு அதை நாம் தியானிக்க வேண்டும். ஒரு ஜெப உணர்வோடு, ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து ஜெபத்திலே அதை ஆயத்தப்படுத்த வேண்டும். அது மிகவும் அவசியமாக இருக்கிறது. A spirit-led study. We should study the word of God with the leading of the Holy Spirit. ஏனென்றால் 2 தீமோத்தேயு 3:16 சொல்லப்பட்டிருக்கிறது, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது, தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் அந்த நற்கிரியையும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படி, எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாக இருக்கும்படி, தேறினவனாய் இருக்கும்படி தேவ வார்த்தை நமக்கு அருளப்பட்டிருக்கிறது, தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. ஸோ there is a spirit behind the word of God and it is the Spirit of God. ஆகையால் தேவனுடைய வார்த்தையை
நாம் தேவ ஆவியானவரின் துணையோடு தான் அதை புரிந்து கொள்ள முடியும், முழுமையாய் அறிந்து கொள்ள முடியும். The Holy Spirit is the key to unlock and understand God's word, because the Holy Spirit inspired the word. அயல்தான் ஆண்டுடைய வார்த்தை யோவான் 6:63 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் அது ஜீவனாயும் இருக்கிறது. ஸோ அவனுடைய வார்த்தை ஆவியாய் இருக்கிறது, ஆவியினால் உருவாக்கப்பட்டிருக்கிறது, இன்ஸ்பயர்ட் பை த ஹோலி ஸ்பிரிட். ஆகையால் தேவ ஆவியானவரின் ஒத்தாசையோடு நாம் வேதத்தை தியானிக்க வேண்டும், ஆராய வேண்டும், அதை ஆயத்தப்படுத்த வேண்டும், அதை போதிக்க வேண்டும். ஸோ தேவன ஆவியானவரின் உதவி நமக்கு தேவை. We might have informations, but we need inspiration. நமக்கு அநேக தகவல் தெரிந்திருக்கலாம், ஆனால் தகவல் மாத்திரமல்ல, அது ஆவியானவரினால் உற்பத்தியாகி ஆவியானவரினால் அது வெளிப்பட வேண்டும். அப்பொழுது அது பிரயோஜனமாயிருக்கும். வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துகிறார். ஸோ வேதத்தில் இருக்கிற சத்தியங்களையும் அதில் இருக்கிற போதனைகளையும் அறிந்து கொள்வதற்கு ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். He is always there to help us. So ask the help of the Holy Spirit. ஆகையால் தேவ ஆவியானவருடைய உதவியை நாம் நாட வேண்டும், ஒத்தாசையை நாட வேண்டும். இரண்டாவது, கான்டெக்ஸ்டுவல் ஸ்டடி. நம்முடைய தியானம், நம்முடைய ஆயத்தம் பொருள் மற்றும் சூழல் அடிப்படையிலே இருக்க வேண்டும். பொருள் மற்றும் சூழல் அடிப்படையிலே இருக்க வேண்டும். அது நமக்கு புரிந்து கொள்ளுதலை தருகிறது, நமக்குள் புரிந்து கொள்ளுதலை உண்டாக்குகிறது. குறிப்பாக வேதத்திலே பல காரியங்கள் கூறப்பட்டிருக்கும், ஆனால் எந்த சூழலே சொல்லப்பட்டிருக்குது, எதற்காக அது சொல்லப்பட்டிருக்கிறது, ஏன் இந்த காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது அதிலே தெளிவடைகிறோம், நமக்கு ஒரு புரிதல் உண்டாகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நிறைய வார்த்தைகளுக்கு அந்த வார்த்தைகளுடைய ஆழ்ந்த அர்த்தங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இன்னும் அநேக காரியங்கள் அதிலே வெளிப்படும். அநேகர் வேதாகம கல்லூரியில் போய் எபிரேய மொழியும் கிரேக்க மொழியும் படித்து அதனுடைய வேர்டோட மீனிங்கை புரிந்து கொள்கிறாங்க, அந்த வார்த்தையின் அர்த்தத்தை. எல்லாருக்கும் அந்த வாய்ப்புகள் இருப்பதில்லை. எல்லாரும் வேதாகம கல்லூரியில் போய் தான் வேதத்தை அறிந்து போதிக்க முடியும் என்பதும் இல்லை. வாய்ப்பிருந்தால் நல்லது, ஆனால் வாய்ப்பில்லை என்றால் நாம் நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள முடியும். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அந்த இடத்துல we just have to sit in God's presence. வேதத்தை வைத்து அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ள நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஏன் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இது எதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது, why, what, when என்ற questions, open-ended questions என்று சொல்லுவாங்க. அதை நாம் சேர்த்து அதை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. இதற்கு உதாரணமாக வேதத்திலே ஆண்டவர் சொல்லுகிற கடுகு விதையளவு விசுவாசத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு கடுகு விதையளவு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை அப்புறம் போன்னு சொன்னால் அது அப்புறம் போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதை நம்ம அப்படியே அதை எடுத்துக்கொள்ள முடியாது. அந்த இடத்துல ஆண்டவர் ஏன் அதை சொல்லுகிறார்? சீஷர்களுக்கு விசுவாசம் வேண்டும் என்பதற்காக அதை சொல்லுகிறார். பெரிய விசுவாசம், தேவன் மீது பெரிய விசுவாசம் அவர்களுக்கு வேண்டும், நம்பிக்கை வேண்டும் என்பதை குறித்து அதை சொல்ல விரும்புகிறார். அவருடைய வல்லமை விசுவாசிக்கும் பொழுது தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்பினார். அதைத்தான் அதை பொருளாய் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸோ மலையை அப்புறப்படுத்துவதற்கான டெக்னிக் அல்ல, மலை போன்ற பெரிய பிரச்சனைகளும் அன்றைக்கு சீடர்களுக்கு முன்பாக இருந்தது ஒரு பிசாசின் கட்டு. அதை உடைப்பதற்கு தேவன் மீது அவர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை தேவைப்பட்டது. அது உங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி, அதை குறித்து மலை என்று சொல்லி ஒரு ஊமையாய் ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்கிறார். ஸோ இதை அந்த இடத்துல ஆண்டவர் எதற்காக சொன்னார் என்பதை நாம் புரிந்து கொள்ளும் போது தான் அதனுடைய அர்த்தம் நமக்கு முழுமையாய் தெரியும், நாம் சரியாயும் போதிக்க முடியும். ஸோ ஆகையால் அந்த பொருள் அர்த்தம், வார்த்தைகளின் அர்த்தம்
இன்னும் எதற்காக அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த இடத்துல அது எப்படி கனெக்ட் ஆகுறதுன்னு பார்த்து நாம் அதை தியானிக்கும் பொழுது நம்முடைய போதனையும் அதற்கேற்றவாறு இருக்கும். அது அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும். மூன்றாவது பேக்ரவுண்ட் ஸ்டடி, பின்னணி ஆய்வோடு தியானம். அதாவது வேதத்திலே ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒரு பின்னணி இருக்கிறது. அந்த பின்னணியை நாம் சிறிது ஆராயும் பொழுது சில காரியங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். குறிப்பாக உதாரணமாக செருபாபேல் தேவனுடைய ஆலயத்தை கட்டினான் என்பது நமக்கு தெரியும். பாபிலோனிய சிறைப்பிடிப்புக்கு பின்பு அவர்கள் எழும்பி வந்து கோரேஸ் ராஜாவின் அனுமதியோடு அந்த காரியத்தை செய்கிறார்கள். இது வேதத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் செருபாபேலோட பேக்ரவுண்டை பற்றி நம்ம ஆராய முற்பட்டோம் என்று சொன்னால், அவன் யூதா கோத்திரத்தை சேர்ந்தவன், ராஜவம்சத்திலே வந்தவன் என்பதை நாம் 1 நாளாகமம் 3:17 வாசிக்கிறோம். செருபாபேலுடைய செய்த காரியங்கள் வெறும் ஆகாய் சக்கரையா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் மாத்திரமில்லை, அது எஸ்ரா புஸ்தகத்தில் இருக்கிறது. ஸோ எஸ்ரா புஸ்தகத்திலே இருக்கிற அந்த நிகழ்வு எப்படி வேதத்திலே இன்னும் பின்பாக, அதாவது பழைய ஏற்பாட்டின் இறுதியில் அந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் எப்படி வந்தது என்று யோசிக்கும் பொழுது எப்படி இது கால அளவு மிஸ் ஆகுது அப்படின்னு யோசிக்கலாம். இல்லை, வேதம் கால நிர்ணயத்தின்படி அது நிர்ணயிக்கப்படவில்லை. தொகுப்பாய் மாற்றினார்கள். ஆகமங்கள், பாடல்கள், சரித்திரங்கள், தீர்க்க தரிசன புஸ்தகங்கள். ஸோ ஆகாயம் சகரியும் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் வருகிறது. ஆகையால் தான் திரும்பவும் செருபாபேலை பற்றி அந்த இடத்துல படிக்கிறோம். ஸோ இதை புரிந்து கொள்ளும் பொழுது நாம் கால அளவையும், அதுதான் வேதத்தில் பார்த்தீங்கன்னா மேப் கொடுத்துருக்குது, டைம் லைன் கொடுத்துருக்குது, இதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஸோ ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டடி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பின்னணியை ஆய்வு செய்வது, அதை ஆய்வு செய்து தியானிப்பது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். கோரேஸ் ராஜாவை பற்றி வேதத்தில் மாத்திரம் இல்லை, சரித்திரத்தில் கூட இருக்குது. ஸோ வேதமும் சரித்திரமும் பிணைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கல் ஸ்டடி கூட பண்ணலாம். அதுக்காக ரொம்ப நம்ம டீப்பாக போகணும்னு அவசியம் இல்லை. தெரிந்து கொள்ளும் பொழுது அது நமக்கு இன்னும் புரிதலை உண்டாக்குகிறது. அது அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. 4வது கம்பேரிட்டிவ் ஸ்டடி, அதாவது ஒப்பிட்டு தியானம் செய்வது, ஒப்பிட்டு ஆய்வு செய்து தியானம் செய்வது. இது நமக்கு ஒரு பேலன்ஸை கொடுக்குது. நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்ஸ்க்கு போயிடும். அதாவது எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆல்வேஸ் இஸ் டேஞ்சரஸ், ரைட்? வேதத்தை நினைத்த மாதிரியெல்லாம் நம்ம புரிந்து கொண்டு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு வேதம் நமக்கு கொடுக்காத அந்த எக்ஸ்ட்ரீம்ஸ்க்கு நம்ம போயிடும். வேதம் அழகாக பேலன்ஸ் ஆகுது. ஆக்சுவலாக வேதம் பார்த்திங்கன்னா எல்லாவற்றுக்கும் ஒரு பேலன்ஸ் இருக்குது. ஆண்டவர் வந்து ஞானமாய் இதை வடிவமைத்திருக்கிறாருன்னு தான் சொல்லணும். அதனால் இந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடி நமக்கு பேலன்ஸை கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், பைபிள் இருக்கிற ரெஃபரன்ஸ் ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியம் இன்னொரு இடத்துல வேற மாதிரி சொல்லப்பட்டிருக்கும். அதனால ரெண்டுத்துக்கும் முரணானது அல்ல. சில நேரத்தில் அது பேலன்ஸை கொடுக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சபைகளிலே கிருபையும் சத்தியத்தையும் எதிரெதிர் முனையிலே வைத்து பார்க்கிற ஒரு வழக்கம் சில இடங்கள் இருக்குது. எல்லா இடங்களும் சொல்ல முடியாது. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய், வார்த்தையான தேவன் கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். கிருபை இல்லாமல் நாம் சத்தியத்தை அறிந்து கொள்ளவே முடியாது. அவனுடைய ஆழங்களையும் அறிந்து கொள்வதற்கு அவருடைய கிருபை இல்லாமல் நம்ம முடியாது. ஸோ ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுக்கிறார். கிருபையினாலே நம்மை அவர் மீட்டு கொண்டார். கிருபை ரொம்ப அடிப்படையாக இருக்கிறது. அதான் கிருபையும் சத்தியமும் சொல்றார். கிருபையோட பெரிய சத்தியம் இருக்க முடியாது. சத்தியத்தோட பெரிய கிருபை நமக்கு கிடைக்க பெறாது. ஆகையால் இட் ஆல் கோஸ் டுகெதர். ஆகையால் நாம் எக்ஸ்ட்ரீம்ஸ் போகும்போது இது ரெண்டுத்தையும் முரணாக வச்சு பார்ப்போம். இல்லை, அப்படி செய்யக்கூடாது. இதெல்லாம் இட் இஸ் ஆல் இன்டர்ட்வைன்ட், அதாவது எல்லாம் ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் தான் பார்த்தீங்கன்னா நிறைய நேரத்தில்
முரண்கள் ஏற்படுகிறது. இல்லை, பைபிள் இஸ் வெரி பேலன்ஸ் புக். நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு யாக்கோபு 1:20 மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. மனுஷனுக்கு உண்டாகிற கோபம் ஆப்வியஸ்லி கோபம் என்பது, தவறான கோபம் என்பது அநேக நேரங்களில் அநேக தவறான பாதிப்புகளை ஏற்படுத்தி விடுகிறது. ஆகையால் யாக்கோபு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதி என்ன பண்ணாது, நடப்பிக்க மாட்டாது. ஸோ கோபம் கொள்ள தாமதமாக இருங்கள்னு சொல்லிட்டு எழுதுறாரு. ஆனால் எபேசியர் 4:26 நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். அப்படின்னா அர்த்தம்னா, சில நேரத்தில் ஆங்கர் இஸ் அ ஹியூமன் எமோஷன், இஸ் அ ஃபீலிங். அதை வெளிப்படுத்த சில நேரத்தில் அது நியாயமான கோபமாக கூட இருக்கலாம். ஆனால் சூரியன் அஸ்தமிக்கும் முன்பு நம்ம என்ன பண்ணோம், அந்த கோபத்தை தனித்து நாம் ஒப்புரவாக வேண்டும் என்றும் வேதம் சொல்லுகிறது. ஆகையால் இதை எல்லாத்தையும் நம்ம ஒப்பிட்டு படிக்கும்போது, கம்பேரிட்டிவாக படிக்கும்போது அதில் ஒரு பேலன்ஸே தெரியும் நமக்கு. ஸோ இதை இப்படி தான் நம்ம எல்லாவற்றையும் கம்பேரிட்டிவ் லெவலில் பார்த்து அதை ஸ்டடி பண்ணி நம்ம படிக்கும்போது அது உண்மையாகவே நம்முடைய போதனையையும் நம்முடைய பிரசங்கத்தையும் அது இன்னும் நேர்த்தியாக்கும். அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். எக்ஸ்ட்ரீம்ஸ்க்கு போவதை அவாய்ட் பண்ணிக்கணும். எக்ஸ்ட்ரீமுக்கு போகாமையும் நம்ம மெசேஜ் பவர்ஃபுல்லாக இருக்கும். பேலன்ஸ்ட் அப்ரோச்சில் நம்முடைய மெசேஜ் பவர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு தேவாவின் நிச்சயமாக உதவி செய்வார். ஆகையால் நாம் இந்த மெத்தடை நம்ம இந்த இப்படிப்பட்ட தியானத்தை நாம் செய்யும்போது யூஸ்ஃபுல்லாக. அது மாத்திரம் இல்லை, வேதத்தில் மாத்திரம் இல்லை, மற்ற தேவனுடைய ஊழியர்கள் மற்ற போதனைகள் கூட நம்ம ரெஃபரன்ஸாக, கிராஸ் ரெஃபரன்ஸாக, கம்பேரிட்டிவ் ஸ்டடியாக வைக்கும் பொழுது அவர்கள் என்ன இதை குறித்து போதித்திருக்கிறாருன்னு சொல்லும் பொழுது நம்ம அதன் மூலமாய் நம்முடைய சத்தியம் இஸ் இட் அக்கார்டிங் டு பைபிள் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ நல்ல போதனைகளை நாம் கம்பேர் பண்ணும்பொழுது அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது நம் தியானத்திற்கும் நம்முடைய போதனைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசியாக ரெலவென்ட் ஸ்டடி, பொருத்தமான தியானம். அதாவது நிறைய நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கிறதுனால அதுவே நம்முடைய பிரசங்கமாய் மாறிவிட அவசியம் இல்லை. அதனால தான் தியானத்திலேயே பார்த்திங்கன்னா ரெலவென்ட் ஸ்டடியை நம்ம நிச்சயமாக கடைப்பிடிக்கணும். இன்ற காலகட்டத்தில், இன்ற சூழலில் இது பொருத்தமாக இருக்குமா? ஏன்னா வேதத்தில் அநேக காரியங்கள் இருக்குது. யோவான் சொல்கிறார், இன்னும் அநேக காரியங்கள் எழுதப்படவே இல்லைன்றார் வேதத்தில். அப்போது அநேக காரியங்கள் வேதத்தில் இருக்கிறது. அப்போது எது தேவை, எது பொருத்தம் இந்த காலகட்டத்தில்? குறிப்பாக பழைய ஏற்பாட்டு காலத்தில் விருத்த சேதனம் இருந்துச்சு. சில பொருள்களை அவர்கள் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் பேதுருக்கு ஆண்டவர் உணர்த்துகிறார். பேதுருவின் காலகட்டத்தில் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா எல்லா மக்களும் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும், ஆகையால் நீ எல்லாவற்றையும் அடித்து பூசின்றார், சகல விதமான இதெல்லாம் நான் சாப்பிட்டதில்லை ஆண்டவர் என்றார். ஸோ அந்த இடத்துல ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இருக்கிற காரியத்திற்கு ஏதுவாய் அந்த போதனைகளையும் அந்த சத்தியத்தையும் வெளிப்படுத்துகிறார். ஸோ நம்முடைய காலகட்டத்தில் சில காரியங்கள் ஆண்டவர் இந்த சூழலுக்கு ஏற்பவாறு ப்ராக்டிக்கலாக அதை கொண்டு போக விரும்புவார். அதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். ஹோலி ஸ்பிரிட் இஸ் a spirit of relevance. ஆவியானவர் அவருடைய சத்தியங்களையும் அவருடைய உண்மைகளையும் அவர் காலத்திற்கு ஏற்ப அதை பொருத்தமாய் அதை வழங்குவார். நமக்கு எதை தேவையோ அதை கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆகையால் ரெலவென்ட் ஸ்டடி இஸ் இம்பார்ட்டன்ட். ஸ்டடி ஆஃப் ரெலவென்ஸ், அதாவது தேவையா. அதே போல் நாம் பிரசங்கிக்கிற சூழல், நாம் யாருக்கு பிரசங்கம் பண்ணுறோம், நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கிறதுனால அதை சொல்லணும்னு அவசியம் இல்லை. இதை சொன்னால் அவர்களுக்கு தேவையாக இருக்குமா? ஸோ இது அது அநேகருடைய வாழ்க்கையில் மிகவும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்படி நம்ம யோசித்து அதை பிரசங்கிக்கும் பொழுது, எந்த குரூப்புக்கு நம்ம பிரசங்கிக்கிறோம், அவங்களுக்கு எது பிரயோஜனமாக இருக்கும் என்பதை அறிந்து, ஸோ இட் இஸ் த ரெலவென்ட் ஸ்டடி. ஸோ நாம் தியானிக்கும் பொழுதே நாம் போதனை பண்ண போகிறவர்களுடைய அவர்களுடைய பின்னணி, அவர்களுக்கு எது தேவை என்பதை நாம் ஆராய்ந்து அதை ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஸோ காலங்களில் ஆண்டவர் அநேக சீர்திருத்தங்களை சபையில் செய்தார். தேவனுடைய மனிதர்களை எழுப்பி பலவிதமான சீர்திருத்தங்களை வேதத்திலையும் அவர் உண்டு பண்ணினார். ஸோ அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஆவியான செயல்பட்டார். ஸோ நம்முடைய காலகட்டத்திற்கு எதை நாம் பிரசங்கிக்க வேண்டும், எது அவசியமாக இருக்கிறது என்பதை அறிந்து தியானித்து அதை போதிக்கும் போது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஸோ இந்த 5 காரியங்களை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஸ்பிரிட் லெட் ஸ்டடி,
கண்டெக்ஸ்டுவல் ஸ்டடி, பேக்ரவுண்ட் ஸ்டடி, கம்பேரிட்டிவ் ஸ்டடி, ரெலவென்ட் ஸ்டடி. இந்த 5 காரியங்கள் தியானிங்கள். ஆவியானவர்களை நடத்துவார், உங்களை பயன்படுத்துவார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.